வணக்கம் நேயர்களே. மைக் சார்பாக என்டர்டெயின்மெண்ட் சேனல், அதாவது வழக்கமாக பொலிட்டிக்கல் பேசுவோம், அது இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உளவியல் சார்ந்த பல்வேறு சந்தேகங்களுக்கு நம்ம உளவியல் நிபுணர் இளையராஜா அவர்கள் நமக்காக பதிலளிக்க இருக்கிறார். நீங்களும் உங்கள் உளவியல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கேள்விகளாக வைக்கலாம். இது இல்லாமல் சினிமா, மற்ற என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள், முக்கியமான இது பங்கு சந்தை சம்பந்தமானது, இது போன்ற ஒரு விஷயங்களை இந்த என்டர்டெயின்மெண்ட் சேனலில் கொடுக்க இருக்கிறோம். இதில் இந்த உளவியல் சார்ந்த விஷயங்களை நாங்கள் அணுகுவதுன்றது ரொம்ப பெரும் பயனுள்ளதாக இருக்கும். இது பல எபிசோடுகளாக போக இருக்கிறது. நடுநடுவே வாசகர்கள் அவருடைய கேள்விகளை நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கும் அவர் பதிலளிப்பார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தொடர்ந்து நீங்கள் அந்த அரசியல் இதுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சிக்கு போகலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு இளையராஜா அவர்களை அறிமுகம் செய்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய கெரியர் பற்றி கொஞ்சம். ஐம் இளையராஜா, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஸோ கவிதாலயா கவுன்சிலிங் சென்டர்ன்ற ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கிற அம்பத்தூரில். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பலதரப்பட்ட ஆர்கனைசேஷன், ஹாஸ்பிட்டலெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2019 இந்த கவிதாலயா கவுன்சிலிங் சென்டருன்றது ரன் ஆகிட்டுருக்கு சார். ஸோ நான் படித்தது எல்லாமே பிஎஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி, எம்ஃபில் சைக்காலஜி, பிஜி டிப்ளமோ கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், பிஜி டிப்ளமோ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஜி டிப்ளமோ ஸ்கூல் கவுன்சிலிங், இது எல்லாமே மெரைட்டல் ரிலேட்டட் கோர்சஸ் இந்த மாதிரிலாம் கூட படிச்சிருக்கிறேன். ஸோ ஒரு டிஅடிக்ஷன் சென்டரில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எம்வி ஹாஸ்பிட்டல் ஃபார் டயபிட்டிஸில் அசிஸ்டன்ட் ஹெச்ஓடி அண்ட் சைக்காலஜிஸ்ட்டாக இருந்திருக்கேன். ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் லெக்சராக இருந்திருக்கேன். ட்ரைமேட் ஒரு புத்தி கிளினிக்னு சொல்ல ஒரு இடத்துல அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் சைக்காலஜிஸ்ட்டாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய கவர்மெண்ட் ஹெல்த் ஹெல்ப்லைன் 104லேயும் சைக்காலஜிஸ்ட்டாக இருந்திருக்கேன். ஸ்கூல்ஸ்லேயும் கூட பார்த்திங்கன்னா சைக்காலஜிஸ்ட்டாக இருந்திருக்கிறேன். இந்த அனுபவத்தெல்லாம் வைத்து உருவாக்கப்பட்டது தான் இந்த கவிதாலயா கவுன்சிலிங் சென்டர். ஸோ ஐ ஹவ் மை ஓன் கிளைண்ட் ஃப்ளோ. இது இல்லாமல் அம்பத்தூர். ஸோ இது இல்லாமல் போலீஸ் பீப்புளுக்கும் சரி, அண்ட் கார்ப்பரேட் பீப்புளுக்கும் சரி, டீச்சர்ஸ்க்கும் சரி, இந்த மாதிரி பீப்புளுக்கும் எங்களுடைய சர்வீஸ் ஸ்கூல்ஸ், எஸ், டீச்சர்ஸ்க்கு, ஸோ இப்படி எல்லா தரப்பட்ட மக்கள்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு அவேர்னஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுக்குறோம். எஸ்பெஷலாக ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் மாஸ்டரி அண்ட் டிஅடிக்ஷன்ஸை பற்றி, ஸ்மோக்கிங்ஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக, நார்காட்டிக்ஸ் ட்ரக்ஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக, ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக கொடுக்குறோம். சூசைட் ப்ரிவென்ஷன்ஸ், வேரியஸ் ரிலேட்டட் டு த மைண்ட், இந்த ப்ரோக்ராம்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார். வி ஹாவ் அ டீம், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ இட் வாஸ் அ குட் ஸ்டார்ட் அப் செட்டப், நல்லா போயிட்டுருக்கு சார். ரொம்ப நன்றி சார். நீங்கள் உங்களுடைய சேவை பல 10 ஆண்டுகளாக தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம் சார். இப்போ நம்ம இன்றைய டாபிக் முதல்ல இந்த திருமணமானவர்களுக்கான டேட்டிங் ஆப் அப்படின்னு ஒன்று இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. கரெக்ட். இணையதளங்கள் வளர்ச்சிக்கு பிறகு இன்ஸ்டா, ட்விட்டர், சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி டேட்டிங் ஆப்பு, பல்வேறு வகையான ஆப்கள், வாங்க பழகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஆப்கள். அதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. பெரும்பாலும் கெட்டது தான் இருக்குது. பணம் பறிப்பது, பிளாக்மெயில் பண்ணுவது, ஏதாவது ஒரு விஷயங்களில் சிக்க வைப்பது, கரெக்ட், இல்லாட்டி சிற்றின்ப விஷயங்களில் ஒரு வகையான நகைகளை பிடுங்குவது, அடிப்பது, அந்த மாதிரி. அப்போ இதில் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஆப்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கரெக்ட் சார். சார், ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும், அல்லது ஒரு காதல் சார்ந்த ஒரு விஷயத்தில் தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். காலங்கள் நகர நகர பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் திருமணத்தை தாண்டிய ஒரு உறவுன்ற ஒரு விஷயத்தில் ஒரு உறவோ இரு உறவோன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து, அல்லது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி தான் கொண்டு வந்தது. இப்போ இந்த எனக்கு தெரிஞ்சு பேண்டமிக் அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா எப்போ இந்த இன்டர்நெட் கலாச்சாரங்கள் அதிகமாக வர்றப்போ இந்த டேட்டிங் ஆப்புன்ற ஒரு கலாச்சாரங்கள் எனக்கு தெரிந்து 2012 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு டேட்டிங் ஆப், அது பேரை நம்ம சொல்ல வேண்டாம், ஏன்னா இந்த டாபிக் உண்மையிலே பயங்கர சென்சிட்டிவான டாப்பிக்கும் கூட, ஒரு ரியல் டாப்பிக்கும் கூட. ஸோ யாராவது ஒருத்தர் இதை தப்பாக யூஸ் பண்ணிக்க வேணான்றதுக்காக தான் ஆப் பேரை நான் சொல்லாமல் இருக்கிறேன்.
ஸோ இந்த ஆப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி வந்து மக்கள் ஏற்றுப்பாங்கன்ற ஒரு டவுட்டில் தான் உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம். ஆஸ் ஆன் டுடே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 65% வந்து ஆண்கள் இருந்தாலும் கூட 35% வந்து பெண்கள் இருக்கிற மாதிரி ஒரு டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் கரண்ட் ட்ரெண்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பணம் பிடுங்குவதற்காகவும் சரி, உண்மையிலே ரியலாக ஒர்க் பண்ணக்கூடிய சில விஷயங்களையும் சரி. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து திருமணத்தை தாண்டிய, அது கல்யாணம் ஆகாதவங்களும் சரி, கல்யாணம் ஆனவங்களும் சரி, இந்த ரியல் பீப்புள் கனெக்ஷனை விட்டு ஒரு அன்ரியல் பீப்புள் கிட்ட இல்லை ஒரு ஃபேண்டசிக்காக இந்த மாதிரி ஒரு போகக்கூடிய ஒரு கலாச்சாரங்கள் ஆர் லைக் ஒரு ட்ரெண்டு வந்து மாறி இருக்கு. இது டேஞ்சரா இல்லை லைக் நம்ம மாரல் வேல்யூஸ் எல்லாம் பேச முடியாது. ஏன்னா சில பேருக்கு இது பொருந்தும், சில பேருக்கு இது பொருந்தாதுன்ற மாதிரியும் ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் கூட. பட் நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் இது எந்த அளவுக்கு. டேட்டிங் கலாச்சாரம் அப்படின்றது வந்து மேலை நாடுகளில் தான். ஸ்கூல் படிக்கும் போது கூட டேட்டிங் போகிறது அப்படின்னு. இந்த டேட்டிங்னா என்ன அர்த்தத்தில் அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க? இப்போது பொதுவாக வந்து இங்கே ஒரு தெரிந்த ஒரு நபர்கிட்ட வந்து நம்ம எங்கேயாவது ஒரு ஈவினிங் ஒரு மீட்டப் பண்ணலான்னு சொல்லி ஒரு டீ கடையிலையோ இல்லை லைக் நம்ம ஒரு ஹோட்டல்லையோ ஒரு பங்க் கடையிலையோ பேசிட்டு போகிறது வந்து ஒரு கேஷுவலாக ஒரு மீட்டப் பண்ணுவோம். இப்போ அது அப்கிரேட் ஆகி டேட்டிங்ன்றது பார்த்திங்கன்னா யாரையும் தெரியாத ஒரு நபர்கிட்ட ஹலோ ஹாய் என்று நம்ம சின்ன சின்ன மெசேஜ் குறுஞ்செய்திகள் போட்டு சின்ன சின்ன விஷயத்தில் புரிந்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய ஒரு ஹோட்டல்லையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துலையோ வந்து பார்க்கத ஒரு டேட்டிங் ஆப்பாக சொல்கிறாங்க. ஆனால் சமீப காலத்தில் அந்த டேட்டிங் ஆப்போடைய அர்த்தமே வேறன்ற மாதிரி ஆச்சு. எங்கேயோ ஒரு டேட்டிங் ஆப் பற்றி கேட்கலாம். டேட்டிங் அப்படின்ற வார்த்தை வெளிநாடுகளில் புழக்கத்தில் இருக்குது. கரெக்ட். நம்ம பிறக்கத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது டேட்டிங் அப்படின்னு. டேட்டிங்கிறது அர்த்தம் என்ன? எப்படி? ரெண்டு பேரும் பார்த்து பழகி பேசிக்கொள்வது, புரிந்து கொள்வது. அதுதான் அந்த டேட்டிங்கான. டேட்டிங் போனியா அது? ஆமாம். இப்போ அது இந்தியா போன்ற நாடுகள்லையும் உள்ளே வந்துருச்சு. இங்கேயும் வந்து டேட்டிங்கிறது சாதாரணமாக அந்த வார்த்தைகள் எல்லார் மத்தியிலையும் இருக்கிறதா? இல்லை வந்துருச்சு சார், வந்துருச்சு எல்லாம். இப்போ நீங்கள் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் கிட்ட இந்த வார்த்தையை கேட்டிங்கன்னா கூட டக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் ஒரு யூடியூப்பில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்களாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு தகவல் நானும் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து இருக்கிற மாதிரி. நீங்கள் லோன்லியாக இருக்கிறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக யாருக்கிட்ட பேசக்கூடியாத ஒரு விஷயமா இருக்கிறீங்களா, அல்லது உங்களுக்கான ஒரு மன இறக்கங்களை கவுன்சிலர்ஸ் ஆர் லைக் சைக்காலஜிஸ்ட்டாக விட்டுட்டு நீங்கள் லோன்லியாக இருக்கீங்களா, இங்கே பேசுங்கன்ற அளவுக்கு ஃபேக் ஆர் ஸ்கேம் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இப்போது வந்து. இந்த மாதிரி ஆப் வந்து அது எப்படின்றது நம்ம அடுத்து பேசுவோம். இதற்கு போகிற அந்த மனநிலை ஏன் இந்த மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது? அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டேட்டிங்னா 2 இளைஞர்கள், திருமணமாகாதவர்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள் இந்த மாதிரி போவாங்கன்ட்டு தான் கேள்விப்பட்டிருக்கோம். திருமணமானவர்களுக்கான டேட்டிங், திருமணமானவர்கள் இதை நோக்கி நகர்வது, இது என்ன வகையான மனநிலை? சார் இது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏன் திருமணமானவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு டேட்டிங் ஆப்குள்ளே போகிறாங்கன்றது வந்து இப்போ சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூகுள் சர்ச் எல்லாம் வந்து இந்த லோன்லினஸில் நான் இருக்கிறேன், ஐ டோன்ட் நோ லைக் வாட் டு டூ, ஏதாவது ஒரு ஹாபீஸ் இருக்கா, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் தேடுறப்போ நான் நினைக்கிறது இது ஏதோ ஒரு வகையில் வந்து டேட்டா ஃபில்ட்ரேட் பண்ணி இப்படி லோன்லியாக நிறைய பேர் இருக்கிறாங்களே, நம்ம ஏன் இதுக்கு ஒரு மீடியேஷன் ஆர் லைக் ஒரு கனெக்டிங் ஆப் கொண்டு வரக்கூடாதுன்னு நினச்சி கூட இந்த மாதிரி ஒரு டேட்டிங் ஆப்பை கொண்டு வந்திருக்கலாம் சார். இப்போ நீங்கள் திருமணம் ஆன பிறகும் ஏன் வந்து சில பேர் இந்த உறவுகள் நாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, இந்த எமோஷ்னல் அன்மெட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஆண்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ அந்த உறவில் ஏதோ ஒரு வகையில் அவங்க மதிக்கப்படவில்லை அல்லது அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை, ஒரு அப்ரிசியேஷன் ஆர் அவங்கள ஒரு மதிக்காத ஒரு விஷயங்கள் இருக்கிற பட்சத்தில் சில பேர் இந்த திருமணத்தை தாண்டி ஒரு இப்போ யாருக்கிட்ட யதார்த்தமாக பேசும்போது கண்டுபிடிச்சிருவாங்க அல்லது எங்கேயாவது தெரிஞ்சிரும்ன்றதுக்காக ரொம்ப பாதுகாப்பாக சீக்ரெட்டிவாக இந்த மாதிரி ஒரு ஆப்பில் சேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நாளில் என்ன ஆகும், ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதாவது பயம் சார்ந்த ஒரு விஷயங்கள், எங்கே நம்ம ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணால் ஏதாவது மாட்டிப்போமா அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு சில டேட்டிங் ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர செக்யூரிட்டியாக இந்த பேமெண்ட் ஆப்ஷன்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் பண்ணும்போது உங்கள் டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமாக பாதுகாக்கப்பட்டு அவங்க அந்த மீடியேஷன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பெல்லாம் இப்போ வந்துட்டதுனால சில ஆண்களுமே சரி, சில பெண்களுமே சரி அதை நம்பிக்கையாக போகிறவங்களும் இருக்கிறாங்க, அதை தாண்டி ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, அதில் மாட்டினவர்களும் உண்டு. எப்படி பார்த்தாலும் அந்த மாதிரி டேட்டிங் ஆப்கள் வந்து
ஒரு வகையான சிக்கலை தானே ஏற்படுத்தும். கண்டிப்பாக நிறைய சிக்கலை ஏற்படுத்தும் சார். இப்போ நான் சமீபமாக இதை பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா, ரொம்ப அழகாக 2 பேரும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒரு தருணம். அழகாக ஒரு குழந்தையும் இருக்குது. அந்த ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷங்கள் அல்லது அந்த 3 வருடங்கள் கழித்த பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு போர்டம். கணவரும் வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபேமிலி ப்ரொடக்டிவாக தான் இருக்கிறாரு. பட் அவரால் அந்த குழந்தைக்கான நேரத்தையும் கொடுக்க முடியல. ஒய்ஃப்கான ஒரு விஷயத்துலையும், பர்சனல் விஷயத்துலையும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, ஏதோ ஒரு வகையில் அவரோட கனெக்டடாக இல்லாதனால, அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்டையாவது பேசணுன்ற ஒரு உணர்வு தோணியிருக்க பட்சத்தில், இந்த மாதிரி ஒரு டேட்டிங் ஆப்பில் வந்து ஒரு இனிஷியேஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாருமே நம்ம ஸ்மார்ட் ஃபோனையோ இல்லை லைக் ஏதோ ஆப்பிள் ஃபோனையோ நம்ம அந்த அளவுக்கு சீக்ரெசியாக பாஸ்வேர்டெல்லாம் போட்டு வச்சுருக்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம ஸ்லிப் ஆகிடுவோம். அப்படி ஆறப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவர் அதை பார்க்கும்போது இட் வாஸ் அ ஷாக். அந்த எல்லா சேட்டுமே படித்து அப்போ இவ்வளோ நாள் என் கூட ஃபிசிக்கலாகவும் இருக்கிற மாதிரி இருந்து பட் ஏதோ ஒரு வகையில் உணர்வு ரீதியாக ஒருத்தர்கிட்ட பரிமாறி இருக்கிற அப்படின்னா நம்ம 4 வருஷம், அதாவது 1 வருஷம் காதல், 3 வருஷம் திருமண வாழ்க்கை. இப்போ நான் வந்து ப்ரொடக்டிவாக இந்த வீட்டில் இல்லாதனால இந்த ஒரு உறவுக்கு போயிட்டீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் கேட்குறப்போ சில பெண்மணிக்கு வந்து அது மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியாகவோ அல்லது கில்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்ற உணர்ச்சியில் தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கோரி இருந்தாலும் கூட அது ஒரு சில பேருடைய மனசில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்ராமாவாக கொண்டு வந்து ட்ராமா இந்த சென்ஸ் அது வந்து அவங்க மைண்ட்லேருந்து அழிக்கவே படாது. ஏன்னா அந்த டெக்ஸ்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அவங்க மைண்டில் அது ரொம்ப ரெஜிஸ்டர்டாக இருக்கும். பிகாஸ் அது ரொம்ப சென்சிட்டிவான டெக்ஸ்ட்டும் கூட. இதுலேயும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை ஃபோட்டோ எடுத்தோ அல்லது ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் எடுத்து, ஏன்னா ஏதாவது வீடியோஸ் அமைச்சிருந்தாங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் எடுத்து அதை ஒரு 2-3 பென்ட்ரைவ்லையோ இல்லை க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி இந்த வகையில் இவங்க சீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க திரும்ப 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 பார்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த திருமண உறவில் வந்து ரீஒர்க் பண்ணணும்னு நினச்சா கூட, ஐ மீன் திரும்ப ஏதாவது ஒரு வகையில் பாசிபிளாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த கண்டென்ட் எல்லாம் படித்து அவங்களுடைய பிரெயின் இன்னும் ட்ராமாவாகும்போது தான் நிறைய உறவுகள் வந்து பிரிந்தோ அல்லது டிவோர்ஸ்க்கோ அல்லது செப்பரேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இல்லை இந்த மாதிரி ஆப்களில் வந்து வந்து நீங்கள் டேட்டிங் இதெல்லாம் வச்சுக்கிறது வந்து தப்புன்னு சொல்ல வரீங்களா? சார் இது அதுதான் நான் சொல்கிறேனே, இது நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது அல்லது ரைட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய கண்ணீர், ஏக்கங்கள், இல்லை நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த முடிவை என்ன பண்ணுவோம், பார்க்குறவங்ககிட்டே நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா இதனுடைய பாதிப்புகள் என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுனாவே நம்மளுடைய பார்ட்னர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ அதை எப்படி ஒர்க் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம், இதுலேருந்து எப்படி ஒரு குறுக்கு வழி டிஸ்கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவோம், ஒரு குறுக்கு வழியாக எப்படி இந்த மாதிரி ஒரு உறவை கொண்டு போகலான்றத அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், இந்த வழியில் நம்ம ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கும் சரி அந்த ஆணுக்கும் சரி அந்த டேட்டிங் ஆப்பில் ஏகப்பட்ட லைக்ஸ் அல்லது பேரலாக ஏதோ ஒரு வகையில் பல பேரிடம் அந்த மெசேஜ் எல்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அந்த ட்ரஸ்ட்வர்த்தின்னு சொல்லக்கூடிய ரியல் கனெக்ஷனே வராது. அங்கேயும் ஒரு போலியாக தான் இருக்கும். நாட்கள் நகர நகர அங்கேயும் ஒரு ஏமாற்றம் இருக்கும். அதுக்கு இருக்கக்கூடிய பார்ட்னர்கிட்டயே நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணோம். அது ஓப்பன் கம்யூனிகேஷன்னு நாங்கள் சொல்லுவோம். பேசுனாவே அடிப்படையான அந்த விஷயங்கள் சரியாயிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில பெண்களோ ஆண்களோ நான் எவ்வளவோ பேசிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகும்போது அழகாக அதை அப்பா அம்மா கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். இல்லை இது உங்கள் காதல் திருமணம், இல்லை எங்களுக்கே வயசாகிடுச்சு, இந்த பிரச்சனையை நீங்கள் தான் பார்த்துக்கினா கூட ஒரு மேரேஜ் கவுன்சிலரையோ அல்லது தெரப்பிஸ்ட்டை பார்த்தா கூட இந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு தேவை நம்பிக்கை, பொறுமை. இந்த டிஸ்கன்ஸ்ட்ரக்டிவ் ஆஃப் ஒரு டேட்டிங் ஆப்பில் போய் என்னுடைய உணர்வுகளை நான் பகிர்ந்துக்கிறேன், அதை நாங்கள் வந்து மைக்ரோ சீட்டிங்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு நான் பேச தானே செய்கிறேன், காலையிலேருந்து இரவு வரை என்ன நடந்துச்சுன்றதை நான் அப்டேட் தானே பண்ணுறேன். எப்போயோ ஒரு முறை நான் ஃபோட்டோ நார்மல் ஃபோட்டோ தானே ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு அஃபேர் ஆர் லைக் இது குற்றமா அப்படின்னு வாதம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஆமாம், இது என்ன குற்றமா? கண்டிப்பாக இது குற்றம் சார். ஏன்னா இந்த மைக்ரோ சீட்டிங்னு சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்றம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க 2 பேருக்கான அந்த எமோஷ்னல் பாண்டை வந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா பெண்களுக்கு எப்போவுமே இந்த சேட்டிங் ஆப் பொறுத்தவரையும் அவங்க அந்த ஆண் அவைலபிளாக இருந்தாங்க அப்படின்னாவே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுவாங்க. பட் அது ஒரு ட்ராப்பு தான். ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆன பிறகு தான் கொஞ்ச நாளில் எங்கேயாவது பார்க்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. முதல்ல இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ காமன் பிளேஸ், ஏதாவது ஒரு மால்லையோ ஒரு லைக் ஒரு காமன் பிளேஸில் பார்க்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் போக 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 தான் அது வந்து
ப்ரைவேட் ஸ்பேஸுக்கு போகிறப்போ தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவோ குற்ற உணர்ச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள நீங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லொக்கேஷன் ஆர் லைக் எப்படி ஆனாலும் ட்ராக் பண்ணிடலாம். அப்படி மாட்டின சில கேசஸ் எல்லாம் உண்டு. அந்த கணவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கிற அப்படின்னா சும்மா பேசுறதுக்காக யாராவது ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க. ஸோ அவர் வந்து நம்பவே இல்லை. ஸோ நம்பாமல் வன்முறையில் ஈடுபட்டு அந்த பெண்மையை அடித்து அதுக்கப்புறம் சில பேர் பெரியவங்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி அதை ஓரளவு செட்டில் பண்ணி இப்போ ரீஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த ட்ராக் வச்சு கண்டுபிடிச்சி அது பின்னாடியே போய் இவ்வளோலாம் பண்ணுற கணவர் அவருடைய நேரத்தை ஆரம்பத்திலேயே இவங்களோட செலவழிச்சிருக்கலாம். கண்டிப்பாக. ஆனால் அவருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த 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 கேள்விகள் கேட்கும்போது சார் அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு. சார் இந்த பக்கத்தில் உட்காந்து பேசுறதுன்றது இவங்க எங்கேருந்து கற்றுருக்குறாங்க? சோஷியல் மீடியாவில் இருந்தால் இல்லை சினிமாவில் இருந்தால் நான் ரெடி, நான் வீட்டில் உட்காந்து பேசுகிறேன்னு வச்சுப்போம். நான் பார்க்குற தொழிலையோ அல்லது வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாருமே 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை பார்க்குறதில்ல. 12 மணி நேரம் 13 மணி நேரம் இருக்குது. நான் இந்த குடும்பத்துக்காகவும் மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் வாங்கின லோனுக்காகவும் தானே நான் இருக்கேன். இதை கூட அவங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியாதான்ற மாதிரி இவங்களுடைய பர்செப்ஷன்லேருந்து ஒரு காரணிகளாக எடுத்து வைப்பாங்க. ஸோ இதில் ஹூ இஸ் ரைட் ஆர் ஹூ இஸ் ராங்குன்றதே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இது கமிட்மெண்ட்டாக, நான் கல்யாணம் ஆயிருக்கு கமிட்மெண்ட்டாக அல்லது என்னுடைய ஃப்ரீடமாக இப்போ ஐடென்டிட்டி தேட ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்கிட்ட போதுமான நேரத்தை கொடுக்கல, வாட் எவர் நீ ஒர்க் பண்ணாலும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும். அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து நான் யார்கிட்ட பேசுவேன்னு கேட்கக்கூடிய பெண்களும் உண்டு. அதே மாதிரி கணவரும் வந்து பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே செக்ஷுவலாக நான் யார்கிட்ட போகிறது, ஏன்னா நீ எப்போ பாரு என்கிட்ட குவாலிட்டி ஆஃப் டைம் கொடுத்தா தான் நான் இது வருவேன் அப்படின்னா நான் எங்கே போகிறதுன்னு கேட்கக்கூடிய ஆண்களும் உண்டு. ஸோ அந்த கமிட்மெண்ட், ஃப்ரீடம், நான் யார் என்பது இந்த வீட்டில் அங்கீகாரமே இல்லை. ஸோ எங்கேயோ ஒரு நபர் வந்து என்னை அங்கீகரிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அந்த போலியான வேலிடேஷன்னு சொல்லக்கூடிய அங்கீகாரத்தை நம்பி போகிறவங்களும் இருக்கிறாங்க. போலியானன்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பெண்களுடைய நிலைமை வந்து ஒரு பரிதாபகரமான விஷயம் தானே? ரொம்ப பரிதாபமான விஷயம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லது அந்த மாதிரி டேட்டிங்லாம் போகிறப்போ கண்டிப்பாக எந்த ஒரு ஆணுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஜெனியூனாக இருந்ததே கிடையாது. ஸோ இதை பேசும்போது எனக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா, அந்த பெண்மணி அப்படி தான் டேட்டிங் ஆப்பில் போகிறப்போ அவர் ஒரு காஃபி வாங்கிட்டு வரலான்னு போகிறப்போ யதார்த்தமாக ஒரு ஃபோன் பார்த்துருக்குறாங்க. அந்த ஃபோனில் இவளுக்கு எப்படி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அதே மாதிரி 3 பெண்களிடம் டெக்ஸ்ட் பண்ணியது தெரிஞ்சிருக்கு. ஸோ இட் வாஸ் அ ஷாக். இவங்க நினச்சிருக்கிறாங்க எனக்கான ஒரு தனி அங்கீகாரம் இந்த நபர் கொடுத்துருக்குறாருன்னு. அந்த பெண்மணிக்கு வந்து அந்த இடத்துல உட்காரவோ அந்த காஃபியை குடிக்கிறதுக்குள்ளே கை நடுங்கி கண்ணுலேருந்து தண்ணீர் எல்லாம் வந்து அந்த இடத்த விட்டு வெளியேறின கதையும் உண்டு. அவர் இதே தொழிலாக வச்சுருந்துருக்காரு. ஆமாம், அதுதான் ஆண்களுக்கு எப்போவுமே இந்த டேட்டிங் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் தேவை உண்டுபடும். அந்த மாதிரி டேட்டிங் ஆப்பில் போகிறது பெரும்பாலும் பாலியல் நோக்கத்துக்காக. எனக்கு தெரிஞ்சு 95% ஆண்கள் வந்து பாலியல் நோக்கத்துக்காக தான் சார் போவாங்க. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டுக்காக போவாங்க. அதனால தான் பெண்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பு தேவை, ஆண்களுக்கு இந்த டேட்டிங் ஆப்பை பொறுத்தவரையும் காமன் தேவைன்ற மாதிரி தான். இல்லைங்க, பெண்களுக்கு அன்பு தேவைன்னு ஒவ்வொரு தடையுமே இதுக்குள்ளேயே கொண்டு போய் பெண்களை அடைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பெண்களுக்கு அன்பு தேவைன்னா ஆண்களுக்கும் அதே டைமில் எல்லாருமே உணர்வால் சூழப்பட்டவர்கள் தான். கரெக்ட். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஆண் வந்து குடும்ப தேவைக்காக தான் உழைக்கிறாரு, நேரத்தை செலவழிக்கிறாரு. கரெக்ட். இவங்க ஏதோ ஒரு வகையில் நேரம் அதிகமாக இருக்குது, அவங்க வீட்டை பார்த்துக்கிறது, குழந்தைகளை பார்த்துக்கிறதுனால மீதி நேரம் அவங்களுக்கு இதாகுது. அப்போ அவங்க வந்து என் கூட தான் நீ நேரத்தை செலவழிக்கணுன்ற மாதிரி கொண்டு வரும் பொழுது ஏன் இந்த இதை வந்து பெண்கள் அன்பை தேடுகிறார்கள்ன்ற சிம்லிக்குள்ளேயே இந்த விஷயத்தை கொண்டு போகிறோம்? அது நீங்கள் நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தோன்னா முத்தலீப் சார், இப்போது நீங்களும் நானும் ஒரு ஆணிடம் அல்லது யாரிடம் ஒரு பிரச்சனையை சொல்கிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் ஆண்கிட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை ரொம்ப அழுத்தம் சுருக்கமாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிரெயின் இஸ் டிசைன் ஆரம்பிப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா லைக் என் கூட அட் தி எண்ட் ஆஃப் த ஈவினிங் பேசுகிறியோ இல்லை எனக்கு அவைலபிளாக இரு, நான் பேசுகிறது நீ காது கொடுத்து கேட்டால் கூட போதும், நீ கொட்டினா கூட போதும், ஆனால் அது கூட இல்லைன்னா நான் எங்கே போவேன்? அது அவங்களுடைய ஏக்கம்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எந்திரிக்கிறாங்க, கணவருக்கான விஷயங்கள் செய்கிறாங்க, குழந்தைக்கான விஷயங்களும் செய்கிறாங்க, வேலைக்கும் போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம பேசணும் இல்லைங்களா? அப்படி இல்லாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் ஸ்லிப் ஆகிறாங்கன்றது தான் உண்மை. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கணவர் இந்த மாதிரி நேரம் செலவழிக்க முடியலை, அது காரணம் பணம் ஈட்டுவது, குடும்ப தேவைகளுக்காக உழைப்பது அப்படின்ற விஷயத்தையும்
அதை தெரிஞ்சுக்கிட்டும் எனக்கு இப்படி பண்ணி தான் ஆகணும் நீ, அப்படி இல்லைன்னா நான் வந்து எனக்கு நீ இது பண்ணவே இல்லை, கேர் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கான இதை நான் தேடுவேன், ஒரு ஆதரவை தேடுவேன் அப்படின்னு போய் கிட்டத்தட்ட வலையில் சிக்கிற மாதிரி தானே. ஆமாம். இது இது எங்கே இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்? அதுதான் சார் நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இதே மாதிரி அந்த கணவன் மனைவியும் உட்காந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக டிப்ரைவ்மெண்ட்டு நாங்கள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எனக்கு ரொம்ப கேப்பாக இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு வகையில் பேசணும். இப்போ உனக்கும் வேலை ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒரு லைக் வீட்டுக்கு நேரம். இந்த எமோஷனல் கனெக்டிவிட்டி நம்ம 2 பேரும் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கணவர் ஒரு 4-5 பாயிண்ட்டுக்கு வருவார், இந்த ஒய்ஃபு ஒரு 4-5 பாயிண்ட்டுக்கு வருவாங்க. உதாரணத்துக்கு சாட்டர்டே சண்டே அல்லது சண்டேன்னு வச்சுக்கோ. இந்த சண்டே ஒரு நாள் நம்ம வந்து சமைக்க வேண்டாம், அல்லது சண்டே ஒரு நாள் மார்னிங்கோ அல்லது நைட்டோ வெளியில் போய் சாப்பிட்லாம், இல்லை சண்டே ஒரு நாள் நம்ம எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து இப்படி ஆரம்பித்து தான் சார் 2 மணி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஆரம்பித்து தான் சார் வீட்லேயே எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்துக்கு இந்த சாட்டர்டே சண்டேன்றதுன்னா அந்த எமோஷனல் கேப் ஃபில் ஆகிடும்ன்றதுக்காக. இது நீங்கள் சொல்கிறது யூஸ்வலாகவே வந்து அப்படி இருக்கிறது வந்து அது வேறு. இது வந்து எனக்கு எமோஷனல் அவைலபிலிட்டியாக இல்லைன்றப்போ 2 பேர் ரிசால்வ் பண்ணுறது எப்படின்றது, அதுதான் ஓப்பன் கம்யூனிகேஷன். என் பிரச்சனை எது, உன் பிரச்சனை எது, பட் ஒரு சென்ட்ரல் பவுண்டரிஸாக நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரலாம், ஸோ தட் நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு ஹெல்த்தி அட்டாச்மெண்ட் வரும்ன்றதுக்கு நோக்கத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணோன்னா இது கிடைக்கும்னு சொல்லுவோம். இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் லைஃபு, இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலை எல்லாருக்குமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஒர்க் பிளேஸில் பிரச்சனை இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் மிஸ் ஆகிருக்கும், இல்லை ஏதாவது யாரு கூட பிரச்சனை ஆகிருக்கும், மது பழக்கம், நண்பர்களோட பிரச்சனை, கடன், இந்த மாதிரி பல பிரச்சனை வரும்பொழுது இந்த ஒரு செயற்கையான எண்ணமாக எதுன்னு ஒரு கேர் பண்ணி வீட்டில் வந்து பண்ணுறதுன்றது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்கும். அதே நேரம் மனைவி சைடும் வந்து எல்லா பிரச்சனையும் தெரியும். ஓகே, ஆனாலும் இந்த தன்மை எனக்கு நீ என்னோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பெண்ட் பண்ணணுன்றது வந்து எதுன்றது தான் சார். இப்போ நீங்கள் சொன்னது ஒரு பெண்ணை வைத்து சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ நான் சின்ன வயசில் என் அப்பா அம்மா கிட்ட வந்து ஒரு போதிய அன்பு, ஒரு நல்ல அரவணைப்புலாம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, திருமணமான பிறகு இது 2ஆக மாறும். ஒன்று, அதே அன்பு அரவணைப்பு அந்த கணவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. இல்லைனா ஆல்ரெடி எனக்கு கிடச்சிருச்சு, நல்லா கிடச்சிருச்சு, என் அப்பா அம்மா இப்போ கால் பண்ணால் கூட என்கிட்ட நைட் வரையும் பேசுகிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இது பிரச்சனை இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சின்ன வயசில் அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படின்னு சொல்லுவார், இன்னர் சைல்டுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல போதிய அன்பு கிடைக்கல. என் அப்பா ஒரு குடிநோயாளி அல்லது ஒரு மனப்பிரச்சனை உள்ளவர், அல்லது அம்மா வந்து வெளியூரில் ஒர்க் பண்ணுவார், இப்படி ஏதோ ஒரு ஹேல கனெக்டிவிட்டி இல்லாதப்போ அந்த ஃபுல் ஏக்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவர் மேலே போயிடும். அதில் தான் நிறைய பெண்மணிகள் சொல்லுவாங்க, திருமணத்திற்கு முன்பு அந்த என்கேஜ்மெண்ட் டைம்லையோ அல்லது லவ் பண்ணுறப்போலாம் நல்லா தானே இருந்தேன், நல்லா பேசினேன் இல்லையா, அடுத்த காலுக்கு கால் பண்ணுவேன், மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜுக்கு டிலேவாக இருக்கும், கால் அடித்தா எடுக்கிறது கிடையாது, இப்படி நான் உறவுக்குள்ளே வந்த பிறகு என்னை அட்வான்டேஜாக எடுக்கிறியேன்னு சொல்லக்கூடிய பெண்களும் உண்டு. அது வந்து அந்த அந்த சைல்ட்ஹுட் ட்ராமாவே நம்ம கொஞ்சம் அசஸ் பண்ணோம் அல்லது அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இந்த எனர்ஜியை வந்து இப்படி கணவர்கிட்டயோ மனைவிக்கிட்டேயோ இருக்கிறத விட இந்த எனர்ஜியை நீங்கள் எக்ஸசைஸில் காமிக்கலாம், இந்த எனர்ஜியை ஒரு ஹாபீஸில் காமிக்கலாம், இந்த எனர்ஜியை இன்னும் கூட உங்கள் ஒர்க்கில் காமிக்கலாம், இந்த எனர்ஜியை இன்னும் கூட உங்கள் அகடமிக்ஸில் காமிச்சோம், உங்கள் படிப்பு ரீதியாக காமிச்சோம் அப்படின்னா உங்கள் எனர்ஜி இதுக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ளேயே. சில கணவர்களுடைய கூற்று எப்படி இருக்குன்னா, சார் என்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி நேரம் ஒதுக்கு பேசு அது இதுன்றாங்க, எல்லாரும் எல்லா இதுலேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், இவங்களுடைய உறவினர்கள் மற்ற நண்பர்கள்ட்ட பேசுறது, இல்லை புதுசாக ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கிறது, இல்லை புதுசாக ஒரு தொழில் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி கூட அவங்க நேரத்தை செலவழிக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி தான் பண்ணுறாங்களே. அதுதான் நம்ம அந்த சைல்ட்ஹுட் ட்ராமாவை ப்ராசஸ் பண்ணணும். அது நிறைவேறாத பட்சத்தில் அது அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். அது நிறைவேறாத பட்சத்தில் இங்கே எதிர்பார்ப்பாங்க. அது நம்ம கவுன்சிலிங்கில் தான் அட்ரஸ் பண்ணி அதை செட்டில் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம பேசின அல்லது நீங்கள் சொன்ன இந்த சஜஷன்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணி ஓகே இந்த ஆல்டர்னேட்டிவ்லேயும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம கொஞ்சம் உங்களால் டைமே இல்லைன்ற ஒரு விஷயத்தில் ஒரு மினிமம் டைம் கொடுத்தா எனக்கு நல்லா இருக்குன்னா கணவரும் ஓகேன்றவார், அல்லது மனைவியும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டியது எனக்கு நீங்கள் தான் செக்யூர்ட் பர்சன், உங்ககிட்ட தான் என்னோடய ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஏக்கங்களையும் பேச முடியும், ஃபிசிக்கல் நீட்ஸையும் வந்து நான் உங்ககிட்ட மட்டும்தான் கேட்க முடியும். ஸோ இது வந்து இன்றைக்கி யோசித்து நாளைக்கு போகக்கூடிய டேட்டிங் ஆப்பெல்லாம் கிடையாது. நிறைய அவங்களும் அந்த பெண்களும் ஆண்களும் ரொம்ப சஃபர் ஆகிருப்பாங்க, எஸ்பெஷலாக பெண்கள் ரொம்ப சஃபர் ஆகி தான்
அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்புக்குள்ளேயே போகும். இன்னும் சில கணவர்களுடைய கூற்று என்னவா இருக்குன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார் விஷயத்துக்கு நேராக வரமாட்டாங்க. ம் அன்னைக்கு காலைல 6 மணிக்குன்னு ஆரம்பிப்பாங்க. ம் நடுவில் கட் பண்ணால் மறுபடியும் அன்னைக்கு காலைல 6 மணி தான். ம் அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை சார். 2வது, ஒரு விஷயம் இவங்க சொன்னாங்களே நம்ம கேட்டுட்டு நம்ம அடுத்த வேலையில் இது பண்ணால் மறுபடியும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு இது. ம் மறுபடியும் அதுக்கு நம்ம இது பண்ணிட்டு அட்டன் பண்ண மாதிரி பண்ணால் மறுபடியும் ஒரு இது. இப்படி ஒரு தொடர்ச்சி இல்லாத ஒரு முடிவுறாத இது நடக்குது ஒன்று. அப்போ இயல்பாகவே அந்த இடம் வந்து ஒரு சிக்கலாக மாறுது. இன்னொன்று அதுக்கு தவிர்க்கிறோம். ம் இன்னொன்று லைட்டாக ஆரம்பிக்குது கான்வர்சேஷனு. அப்புறம் நெகட்டிவ் விஷயங்கள், அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இது இப்படி சொந்தக்காரங்களில் ஏதோ ஒரு விஷயம், அதாவது நமக்கு சாதாரணமாக தெரிகிற விஷயம் அங்கே பெரிய ஒரு விஷயமாக மாறி அதை கொண்டு வந்து நம்ம மேலே திணிக்கும் பொழுது அது ஒரு அந்த கான்வர்சேஷன் வந்து மோதலில் முடியுது. கரெக்ட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் என்ன சார் பண்ணுறதுன்ற மாதிரி சில கணவர்களுடைய கூற்றாக இருக்குது. கரெக்ட் கரெக்ட். ஸோ இந்த 2 கண்டென்ட்டையும் நான் ஒரு பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு திருமணமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மேரேஜ் அல்லது பர்ஃபெக்ட் கப்புள்னு கிடையாது. எல்லாமே இம்பர்ஃபெக்ஷன் தான். ஆமாம், இவருக்கு ஒரு அனுபவம் வெளியில் கிடைக்கும், ஏகப்பட்டது கிடைக்கும், அவங்களுக்கு உலகம் சின்னதாக இருக்கும். கரெக்ட். ஸோ இம்பர்ஃபெக்ஷன் தான். அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணோ பெண்ணோ புரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டூப்ளிகேசி ஆஃப் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். அல்லது நான் எப்படி யோசிக்கிறேன், இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன், அதே மாதிரி நீ ஏன் அதே மாதிரி பார்க்க மாட்டேன்ற, அல்லது நீங்கள் ஏன் அதே மாதிரி யோசிக்க மாட்டேறீங்கன்ற ஒரு விஷயத்தில் தான் சண்டையே வரும். அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பக்குவம் வந்து நிறைய பேருக்கு இல்லை, எஸ்பெஷலாக மேரேஜில். எல்லாருமே மறந்துட்டாங்க நம்மளுடைய அப்பா அம்மா, நாம் வளர்ந்த விதம், வளர்க்கப்பட்ட விதம், நம்மளுடைய எக்ஸ்போஷர், அதே மாதிரி அவருக்கான எக்ஸ்போஷர், இது எல்லாமே வேறுபட்டிருக்கு. திருமணன்ற ஒரு உறவில் 2 பேரும் இணைக்கப்பட்டிருக்குமே தவிர அந்த கை வந்து இப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர இப்படியெல்லாம் வராது. இந்த படங்களில் காமிக்கிற மாதிரி எனக்கு பிடிச்ச பாட்டு, எனக்கு பிடிச்ச சாப்பாடு அவருக்கு பிடிக்குது, இதெல்லாமே ஃபேக் ஆர் லைக், இதெல்லாம் நம்ப முடியாத ஒரு விஷயம். பட் 2 பேருமே அந்த ஒவ்வொரு விஷயத்தில் சண்டைன்னு வர்றப்போ நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் 2ஆக பிரிப்பேன். ஒன்று ஹாப்பி டைம், ஒரு வரி டைம்னு நம்ம சொல்லுவோம். இல்லை இது 2த்தையும் ஒன்றாவும் கூட பார்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக ஒரு 45 நிமிஷமோ 1 ஹவரோ நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு டைம் ஷெட்யூல்லாம் போட வேண்டாம். ஒரு 1/2 hour to 1 hour கூட வச்சுக்கலாம். இதில் நல்ல விஷயங்கள்னு அன்றைக்கி டேயில் நடந்ததை பேசுங்க. வரி டைம்னு சொல்லக்கூடிய ஒரு 10 to 15 நிமிஷம் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது ஏன் ஆழ் மனசில் இருக்கக்கூடிய வீடை நடப்புறதுக்கான ஒரு பிரச்சனையோ, அல்லது குழந்தைகளுக்கான ஒரு பிரச்சனையோ, இல்லை அப்பா அம்மா பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, இந்த வரி கண்டென்ட்டை பேசுகிறதுக்கான ஒரு 15 நிமிஷம்ன்றது சிஸ்டமேட்டிக்காக நம்ம ஒதுக்கணும்னா, இதை நம்ம அப்பப்போ ஆண்களும் கணவர்மார்களும் இதை பரிசீலனை பண்ணிட்டாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கிராஜுவலாக 1 மாதம் கழித்து இந்த பிரச்சனை குறைஞ்சிரும். அப்புறம் அந்த வரி டைம்ன்ற ஒரு விஷயத்தோட டைம் கம்மியாயிடும். ஹாப்பி டைம்ன்ற ஒரு விஷயத்த பேசுறதுக்கு ஒரு விஷயம் அதிகமாகிடும். ஏன் பெண்கள் எடுத்த டாப்பிக்கே திரும்ப திரும்ப சில பேர் எடுப்பாங்கன்னா, நீங்கள் அதுக்கு இன்னும் சொல்யூஷன் கொடுக்கல. நீங்கள் கொடுக்காதனால அந்த மைண்ட் வந்து இன்னுமே எனக்கு ஆன்சர் கிடைக்கல. இப்படி நம்ம சொல்கிறப்ப ஆண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு ஆன்சர் வச்சுருக்கேன், அதை அவங்க எதிர்பார்க்க மாட்டேன்றாங்க அல்லது அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுன்னு பதில் சொல்ல முடியாத சில கேள்விகள் இருக்கும்ல. ஆமாம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை, அது 2 பேரும் பேசும்போது தான் அந்த பதில் சொல்ல முடியாத கேள்விகள் என்பதே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அவங்க வீட்டு ஃபங்க்ஷனே எடுத்துப்போமே. இப்போ அதுக்கு ஒரு காரணங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் இல்லை, நான் சொல்கிறது ஒரு 2 மாதம் பொறுத்து நடக்க போகிற விஷயம். 2 மாதம் பொறுத்து நடக்க போகிற விஷயத்துக்கு இன்றைக்கி யோசிச்சுக்கிட்டு இன்றைக்கி பண்ணலாமான்னா நடுவில் 2 மாதத்தில் எவ்வளோ நடக்கும், என்ன மாறுதல் வரும். கரெக்ட். அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், அந்த மொய் செய்யலாமா? கரெக்ட். அவங்க வந்து என்னமே பண்ணல தெரியுமா பெருசாக, நம்ம வந்து நீங்கள் வந்து இப்படி நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி கொஷின்லாம் போகும்பொழுது இது இன்றைக்கி தேவையில்லாத விஷயமாச்சு. அது அந்த நேரத்தில் தீர்மானிச்சிக்கலாம் அப்படின்றத வந்து பதில் இல்லாத இது அப்படின்ற மாதிரி இது பண்ணும்போது அந்த கான்வர்சேஷன் சிக்கலாகுது. பலருடைய கூற்று அதை தான் இருக்குது. சார் என்றைக்கோ நடக்க வேண்டியது, இல்லாட்டி நெகட்டிவ் தாட்டு இப்படி நடந்துருமோ அப்படின்ற கேள்விக்கெல்லாம் நான் எப்படி சார் பதில் சொல்ல முடியும்? சில விஷயங்களை கடந்து தான் போனோம், கரெக்ட், வரும்போது பார்த்துக்கலான்றோம். கரெக்ட். ரொம்ப ரொம்ப முற்போக்காக அல்லது ப்ரோஆக்டிவான ஒரு பதில் தான் நீங்கள் சொன்னக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வச்சுக்கலாம். பட் அந்த பொண்ணு ஏன் வந்து இன்செக்யூராக அல்லது 2 மாதம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த இப்போவே ஏன் பேசுகிறாங்கன்னா, இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு சம்பவத்தில் இதே மாதிரி இவர் பண்ணுறேன் அல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருந்திருப்பார். அது 1 சம்பவங்கள் 2 சம்பவங்கள் 3 சம்பவங்களாக இருக்கிற என்ன ஆகிடும்னா, இவங்க மைண்டு வந்து பாதுகாப்பின்மையாக உணரப்படும்.
அப்போ அடுத்த முறையே வந்து பார்த்தீங்கன்னா நீ இதே மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்ல போகிற அல்லது வராமல் இருந்துட போகிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அப்படி சொல்லுவாங்க. அதனால தான் நான் முதல்ல சொன்ன அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ்ன்னு. எப்போவுமே இந்த இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அப்போவே ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பேசி சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். எப்படியா இருந்தாலும் நம்ம கணவர் 2 மாதம் கழித்து இந்த அட்லீஸ்ட் பிளான் ஏ இல்லைனாலும் பிளான் பி பண்ணிவிடுவார், பண்ணாமல் இருக்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கையை நாமளும் கொடுத்துட்டோன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த 2-3 சம்பவத்தில் நம்ம பண்ணியிருக்கிறேன், இந்த விஷயமும் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம க்ளோஷர் கொடுக்கலாம். பட் இது பேசணும் சார், நினைவூட்டல் தானே சரியாக இருக்கும் அதுக்கு. ஆமாம், இது நம்ம பேசணும். ஏன்னா யாருமே வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நடக்காதுன்னு சொல்ல மாட்டாங்களே, அதுக்கு அந்த கணவரே ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார் இல்லைங்களா? ஏன்னா இது இப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும் உட்கூறு. இல்லை அப்போ அவர்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் என்னுடைய மைண்ட் செட்டு ஒரு இது சார், ஒரு விஷயத்தை எப்படி அணுகணுன்றது தெரியும், ஆனால் சின்ன விஷயங்கள்லாம் பூதாகரமாக்கி அதை தான் இன்றைக்கி இருக்கிற விஷயத்திலே பெரிய விஷயம்ன்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது நேரம் காலம் வரும்பொழுது அது சாதாரண விஷயமா மாறிட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கி உட்காந்துட்டு அது ஒரு பெரிய விஷயமா திங்க் பண்ணும்பொழுது அந்த இன்செக்யூரிட்டி டுவர்ட்ஸ் அ ஃபியூச்சர் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் சார். ஏன்னா சில பேர் வந்து விஜிலன்ஸ்னு சொல்லுவோம், கரெக்டாக பார்ப்பாங்க நடக்கும். சில பேருக்கு வந்து ஹைப்பர் விஜிலன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு வேறு ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன ஏதாவது ஒரு காரணங்கள் வந்து நடக்காமல் போச்சுன்னா பிளான் பி வச்சுருக்கலாம்ல. அது வந்து பிளான் பி வைக்காமையே பிளான் ஏவே மிஸ் ஆகிடுச்சுன்னா என்னன்னு உடஞ்சி போய் உட்காருறதுன்றது வாழ்க்கையை கூடாதுல்ல. கரெக்ட், அதுக்கு தான் பேசணும்னு நான் சொல்கிறேன். அந்த குவாலிட்டி ஆஃப் டைம் கொடுக்குறப்போ பேசிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம சம்மர் வெக்கேஷன் வருது, இப்போ குழந்தையெல்லாம் கூட்டு போகிறோமா அப்படின்ற ஒரு விஷயம் வச்சிங்கன்னா பிளான் பண்ணிக்கணும். 2 பேரும் உட்காந்து எந்த நேரத்தில் நம்ம போகிறோம், எப்படி போகிறோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வச்சு ஒரு ஓவரால் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பெண்மைக்கும் சேஃபாக இருப்பாங்க, இந்த ஆணுக்கும் எந்த விதமான டென்ஷனும் இருக்காது. இல்லாட்டினா கடைசியில் நாளைக்கு போகணும்னா இன்றைக்கி பேக்கிங் விஷயத்தில் பிரச்சனை வரும். அப்போ 2 பேரும் ட்ரிப்பில் போகிறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகத்தை பார்க்காத மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது முதல்ல இருந்தே அந்த குவாலிட்டி ஆஃப் டைம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் டைமில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது சார். நான் அந்த பேசுகிறத கேட்பது இது இருந்தாவே பெண்களுக்கு போதுமானது, ஆண்களுக்கும் சில நேரத்தில் போதுமானது. டேட்டிங் ஆப்புக்கு போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பேசுறதுக்கு முன்னாடி ஏன் டேட்டிங் ஆப்புக்குள்ளே போகிறாங்க அப்படின்ற பிரச்சனையை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக? ஏன்னா சில பேர் பார்க்கலாம், ஆனால் டேட்டிங் ஆப்னு ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அதுக்குள்ளே போகிறாங்க அப்படின்றதுக்கான காரணிகளை தேடும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, நான் சொன்ன கணவர் கேட்கல, ஏதோ ஒரு வகையத்தில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், இன்செக்யூராக இருக்கேன், அதுக்கான எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கல, ஒரு வேலிடேஷன் கொடுக்கல, நான் பேசுகிறதே அவர் கேட்க மாட்டேன்றாரு. இந்த லூப் ஹோல் தான் சில பேர் இம்மெச்சூராக எஸ்கேப் பண்ணுறதுக்காக இந்த டேட்டிங் ஆப்குள்ளே போய் ரிலாக்ஸ்டாகவே சிக்கிக்கொள்கிறவங்களும். சரி, நான் கேட்குறேன், அந்த காலத்தில் எல்லாருமே இப்போ கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சதுனால தான் நம்ம அதை போட்டு, இப்போ கூகுள் டாக்டர் வந்த பிறகு தான், கூகுள் வந்த பிறகு தான் நம்ம இல்லாத நோயெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக அந்த காலத்தில் ஒரு அடிப்பட்டா கூட கொஞ்சம் காப்பி தூள் வச்சுட்டு போடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அடிப்பட்டா அந்த அப்படி பிடிச்சிட்டு எலும்பு முறிவாக ஒரு ஸ்பெஷாலிட்டி சென்டருக்கு போகணுன்னு அவர் எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் எடுத்து அந்த இடத்துல இது பண்ணி அதுக்கு இன்னும் ஒரு ஃபைல் போட்டு ஒரு 2000 ரூபா பில்லு திட்டி இருந்துடுறாங்க. கரெக்ட். நாங்கள்லாம் வளர்ந்த காலத்துலாம் வந்து ஒரு அடிப்பட்டால் ஏதாவது ஒரு சின்ன மஞ்சள் தூள் ஏதோ வச்சுட்டு வருவோம், காயம் ஆறிடும், சில சமயம் ஆறாமல் போகலாம், அவ்வளோதான். அப்போது அந்த ஒரு மென்டாலிட்டி சொல்ல வரேன், இந்த இது சரி தப்புன்னு நான் சொல்ல வரல, கரெக்ட், கேர் பண்ணுறதை நான் சொல்ல வரல. கரெக்ட். இந்த மென்டாலிட்டி வந்து அந்த காலத்தில் ரொம்ப இலகுவான ஒரு மென்டாலிட்டி. அதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லும் சரி, ஒரு கூட்டு குடும்பமோ இல்லை ஏதோ ஒன்று, இந்த மாதிரிலாம் என் கணவர் என்னை பார்க்கல, என்னை வந்து கேர் பண்ணல, இந்த வார்த்தை இருக்குல்ல, என்னை கேர் பண்ணல அப்படின்றது, கேரிங்கிறது 2 சைடும் தானே வரும். கரெக்ட். மனைவியும் கணவரை கேர் பண்ணுறதுன்னு. அப்போ அந்த காலத்தில் ஆணாதிக்க சிந்தனை இருந்தது, பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும்னு. கொஞ்சம் இது இப்போ எல்லாம் மாறி இருக்கு, 50% மாறி இருக்குன்னு வச்சிங்களேன். ஆனால் இது ஒரு புது வகையான சிக்கலை கொண்டு வந்து விடுதா? கண்டிப்பாக சார் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்கும்போது நம்ம அப்படியே ஒரு 30-40 வருஷத்துக்கு பின்னாடி போனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ யாருமே லோன்லியாகவே ஃபீல் பண்ண மாட்டோம்ல, ஏதோ ஒரு வகையில் ஒரு வேலை இருக்கும், இல்லை பாட்டி வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, எதையாவது ஒரு சொந்தக்காரங்க வருவாங்க, டைமு. ஆமாம், அந்த எமோஷ்னல் லோன்லினஸ்ன்ற ஒரு உணர்வே வராது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுச்சு, போர்டம்னு எல்லா விஷயமே நம்ம. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் எவ்வளோ இருக்கு. ஒரு சேனல்லே ஒரு டிவிலேயே நீங்கள் 30 வகையான சைட்டு வெப்சைட்டு போய் பார்க்கலாம், படங்கள் பார்க்கலாம்,
பழசுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கலாம். என்ன வேணால் பார்க்கலாம், இல்லை புதுசாக தெரிஞ்சுக்கலாம், யூடியூப்பில் போய் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சாட் ஜிபிடி, ஜெமினின்னு. ஆனாலும் ஏன் இந்த லோன்லினஸ்? சார் அந்த க்யூரியாசிட்டின்னு நீங்கள் சொல்லக்கூடிய, இப்போ நான் ஜீ தமிழ் ஆப்புன்ற ஒரு ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணலான்றப்போ எனக்கு ஆல்ரெடி 2-3 ஓடிடி சேனல் வச்சுருக்கேன். இப்போ இதை வேற டவுன்லோட் பண்ணணுமா நான் யோசிக்கிறேன்னு வச்சுப்போமே. இந்த க்யூரியாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருளை வாங்க வைக்கும் சார். முன்னாடியெல்லாம் ஒரு 4-5 ஷர்ட்டோ இல்லை லைக் ஒரு 10 ஷர்ட்டை வச்சுட்டு நம்ம ஓட்டு வச்சுக்கலாம். இப்போ ஆஃபருன்ற பேரில் மாதம் ஏதோ ஒன்று போடுறாங்கன்னு வச்சுக்கோம். வாங்குறோமோ இல்லையோ எல்லாமே நம்ம பயன்படுத்தி ஒரு கட்டத்தில் போர்டம் ஆகக்கூடிய விஷயங்களும் இருக்குது சார். அதுலேயும் சில பேர் ஸ்லிப் ஆகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்காக அவங்கள எங்கேஜாக வச்சிருக்கிறத விட நம்ம முதல்ல பேசுகிற மாதிரி அது படிப்போ ஹாபீஸோ இல்லை தனக்கான உடம்பை நான் சொல்ல வந்தது அப்படியும் பண்ணிக்கலாம். உங்கள் நேரத்தை இல்லை சார் நான் தனிமையை உணர்றேன்னு சொல்கிறீங்களா, அதை சொல்கிறேன். தனிமே இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள கவனம் செலுத்தலாமே. அந்த காலத்தில் சொந்தக்காரங்க வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க, நம்ம எங்கேயாவது போவோம் வருவோம். இத்தனைக்கும் அந்த காலத்தில் என்டர்டெயின்மெண்ட்றது ரொம்ப கம்மி. சினிமா ஒன்று தான். டிவி கூட 70களில் தான் வீட்டுக்குள்ளே வருது. 70களில் கூட பெரிய பணக்கார வீட்டுக்குள்ளே தான். 80களில் தான் ஓரளவுக்கு சாதாரண வீடுகளுக்குள்ளே வருது. இது மற்ற விஷயங்கள் வெளியில் போகிறது, பார்க்கு, பீச்சு இந்த மாதிரி போகிறது தான் அந்த காலத்தில் வருது. கோயிலுக்கு போகிறது. கரெக்ட். அப்போ இன்றைக்கி அது கிடையாது. கரெக்ட். இன்றைக்கி ரெண்டுமே நடக்குது. முன்ன விட இப்போ தான் நான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வெளியில் சுற்றுகிறார்களோ அப்படின்னு ஒரு தோற்றம் எனக்கு வருது, ஒரு சிந்தனை. அது சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். உண்மையிலே அதிகமான அளவில் சாப்பாடு இடங்களில் பார்க்குறோம். இவ்வளோ காசு புழங்குதா, இவ்வளோ பேர் இது இவ்வளோ இருக்காங்களா, இப்படி இருக்காங்களான்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படி இருந்தும் அந்த காலத்தில் இல்லாத ஒரு வெறுமை ஏன் இப்போ இருக்குது அப்படின்றதான் என்னுடைய கேள்வி சார். அதுக்கு நிறையா ஒரு கேள்வி ஒரு பதில்னு வராது சார். இதுக்கு நிறையா பார்ட்ஸாக இருக்கக்கூடிய நிறைய செங்கல்கள் மாதிரி நிறைய காரணங்கள். எப்படி சினிமாவுக்கு போவாங்க, என்டர்டெயின்மெண்ட் இது பார்ப்பாங்க, வெளியில் போய் சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் என்னுடன் நேரத்தை செலவழிக்கவில்லைன்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வகையான பீப்புள் சார். இன்னொரு வகையான பீப்புள் எடுத்துக்கங்களேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க லவ் பண்ணி. ஸோ அந்த நேரத்தில் வந்து திருமணம் ஆன பிறகு நான் எதிர்பார்த்த அந்த அன்பு உங்ககிட்ட கிடைக்கல. ஸோ நான் என் அப்பா கிட்டேயும் பேச முடியாது, பிகாஸ் நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. அல்லது என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் பேச முடியாது, ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க பிஸியாக இருக்கிறாங்க. அப்போ நான் ரொம்ப லோன்லியாக இருக்கிறேன். இந்த மாதிரி கேஸஸ் ஸ்லிப் ஆகும். இப்போ நீங்கள் சொல்கிற கேஸில் வந்து ஸ்லிப் ஆகுமான்றது கொஷன் மார்க், பட் ஆகலாம். இப்படி ஒவ்வொருத்தருடைய பின் வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணிகள் இருக்கும். அதனால தான் எல்லாரும் இதில் போக மாட்டாங்க. நம்ம பேசுன மாதிரி 35% தான் இருக்குன்னே தவிர, பட் இந்த க்ரோத் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஏன்னா எனக்கு இன்னொரு கேள்வி வருது, வாய்ப்பு இல்லாததுனால தான் பலரும் குற்றம் செய்ய தயங்குகிறார்களா? அப்படி இதில் இந்த விஷயத்துக்கு அப்படி வராது. ஏன்னா இப்போ நீங்கள் 2018 என்ன கேட்டிங்கன்னா அடல்ட்ரி இஸ் நோ மோர் இன்டூ லைக் க்ரைம் இதில் வராது. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வேலிடேஷனாக எடுத்துகிட்டு என் ஆசை நான் பேசுகிறேன். நீங்கள் பாலிகேமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாலிகேமியில் உடன்பாடு உண்டு. ஸோ திருமணம் ஆன பிறகு நான் இருப்பேன், ஃபிசிக்கலாக தான் இருப்பேன், ஆனால் எமோஷ்னலாக இருக்க மாட்டேன்னு சொல்லி திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நேரத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டுருக்குறோம். ஒரு பிரபல நடிகருடைய மகள் பேச்சு சர்ச்சையாக இருக்குது. திருமணம் பண்ணாமலே கூட குழந்தை பெற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஆமாம். ஸோ இது வந்து மேரேஜுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சரா, இல்லை ட்ரெண்டே மாறுதா, இல்லை நம்ம மக்கள் எதை நோக்கி போகிறாங்க? இல்லை, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு கல்ச்சர் இருக்கும். ஆமாம் சார். நம்ம அதை உடைக்கிறோமோ? கரெக்ட், வெரி ட்ரூ. ஏன்னா இன்டர்நெட்குள்ளேயே இருக்கிறோம். இன்ஸ்டா ரீலில் வந்து ஒருத்தருடைய அட்ரினலில் வந்து ரஷ் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் இருக்குது. ஒரு பக்கம் பான் ரிலேட்டட் வீடியோஸும் பார்க்குறாங்க. மக்களுக்கு ஃபேண்டசியும் வருது. இது என்னடா ஒரே வாழ்க்கையில் தான் போகணுமா, இல்லை இந்த ஒரு போலியான டைலாக் வந்து சின்ன வாழ்க்கை எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணலாமோ பண்ணலாம், எதுக்கு கில்ட்டாக எடுக்கிற? இதை சார்ந்த சில நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஊக்குவிச்சாலும் கூட சில பேர் இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களும். இந்த டேட்டிங் ஆப் சம்மந்தமாக இன்னும் பல எபிசோடுகள் பேச வேண்டியிருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் சார். எஸ் சார், தேங்க்யூ சார்.